ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையின் மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் முழுமையான சமர்ப்பண மனதுடனும் நாம் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் நமது இதயத்திலிருந்து நமது அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயத்தை நாங்கள் சுத்தம் செய்கிறோம். தங்களின் பொற்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்திடுங்கள். தங்களின் பொற்பாதங்கள் எங்களுடைய இருதயத்தால் வணங்கப்படட்டும். தாயே, எங்களை தவறான நம்பிக்கையில் இருந்து காத்தருளுங்கள். மாயைகளிலிருந்து எங்களை அழைத்து தங்களின் உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் பொற்பாதத்தை நாங்கள் எங்களின் இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் தந்தருளுங்கள்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணே त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ
त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராக வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களை தயவு செய்து வலுவூட்டுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தை அகற்றிவிடுங்கள். தாயே,
எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் உண்மையை நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் சமநிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நமது மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசர். எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் நம்பிக்கையற்ற தன்மைகளையும் அகற்றுபவராவீர். தாயே, நாங்கள் தங்களின் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். அதன் மூலம் எங்களின் நாடிகளையும் சக்கரங்களையும் பற்றி அறிந்து கொள்வதற்கு தாங்களே அருள் புரிகிறீர்கள். தாயே, எல்லா சக்கரங்களிலும் வசிப்பவர் ஸ்ரீ கணேசர். எங்களின் மூலாதார சக்கரத்தின் அதிபதியான ஸ்ரீ கணேசரை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுக்குள் தூய்மையும் சந்தேகமற்ற நிலையும் பக்தியும் இருக்க வேண்டும். தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும் அம்மா. எங்களை தூய ஆத்மாவாக மாற்றுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதுடன் அவரின் ஞானம், தூய்மை, விவேகம், மங்களகரம், பக்தி, சமர்ப்பணம், சரணடைதல் போன்ற அனைத்து தெய்வீக குணங்களும் எங்களுள் நிலையாக நிலை பெற்றிருக்க தூய விருப்பத்துடன் தங்களை நோக்கி பிரார்த்திக்கிறோம். அருள் புரியுங்கள் அம்மா. நாங்களும் தெய்வீக குணத்துடன் இருப்பவர்களாகவும் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருக்கவும் எங்களை ஆசிர்வதியுங்கள்.
मन्दिरं श्रीगणेश गौरी कुण्डलिनी माता साक्षात्। ॐ त्वमेव साक्षात् श्रीगणेश गौरी कुण्डलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறலாம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकार
गानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாயே, நான் ஆத்மாவா? நாம இந்த கேள்வியை ஒரு 3 முறை மனதிற்குள் கேட்போம். தாயே, நான் ஆத்மாவா? தாயே, நான் ஆத்மாவா? மெதுவாக நமது இடது கையை நம்மளுடைய இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு நமது வலது கையை கொண்டு வந்து வைப்போம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவை பெற்றிருக்கிறோம். எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை தயவு செய்து காத்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை தூய ஞானம் உள்ளவர்களாக மாற்றுங்கள். எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் தூய அறிவை பெற்றிருக்கிறேன்.
கவனத்தை நமது இடது சுவாதிஷ்டானாவிலேயே வைத்து அன்னையிடம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் மனதிற்குள் திரும்ப திரும்ப கூறுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் தூய அறிவை பெற்றிருக்கிறேன். மெதுவாக நமது வலது கையை இடது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். மனதிற்குள் அழுத்தம் திருத்தமாக நம்பிக்கையுடன் கூறுங்கள். தாயே, நான் தூய ஆத்மாதான். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ புத்தியோ பெயரோ அல்ல. நான் தூய ஆத்மாதான். மெதுவாக நமது வலது கையை நமது சகஸ்ராராவில் வைத்து நன்கு அழுத்தம் கொடுத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறேன். எனது ஆத்ம விழிப்புணர்வை என்னுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். நன்றாக அழுத்தம் கொடுத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறேன். எனது ஆத்ம விழிப்புணர்வை என்னுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மெதுவாக நமது வலது கையை நமது அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்கு நிர்விச்சாரா நிலையை தந்து இப்பிரபஞ்சத்தின் அமைதியான நிலையில் நாங்கள் எங்களுள் அந்த அமைதியை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விச்சாரா சமாதி விஸ்வ வியாபினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சாரா சமாதி விஸ்வ வியாபினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
இந்த காலை பொழுதில் நமது கவனம் உள்முகமாக இருந்து தியானத்தில் இருக்கும் பொழுது பார்த்தோமானால் 2 கைகளிலும் நமது சகஸ்ராராவிலும் சமமான குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதை உணர முடிகிறது. நமது இதே தியான நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்கும் பொழுது இன்னும் ஆழ்ந்த தியான நிலையை, அமைதியை, நிறைவை, ஆனந்தத்தை நாம் நமக்குள் உணர முடியும். இப்பொழுது நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Took place on the 5th of May 1970. I was just pushed into it. And I said one has to now break it. And if you see, a very thin line of Kundalini really breaks the Sahasrara through the heart chakra. Here is the heart chakra. Through the heart chakra point only it breaks. If your heart is not clean, it will not break. So the first and the foremost thing is your Shiva Tattva, is your heart. Heart must be kept absolutely clean. There should be nothing that is doubting, that is confused, that is angry, that is ambitious, that is afraid of. Nothing of that kind should be in the heart. Just be confident. Just leave it into the hands of God. Because that is the point where the Kundalini takes it. And if that point is heavy, you can never break the Sahasrara. Then it happens, it's such a vicious circle again sets in. Those people who have a bad heart, they come to me, they cannot get realization. So they have an additional chance to attack me by saying, we never got realization, we never felt the vibrations, so how is it that you are this? Because already the heart is dirty, you see. It starts then emitting, manifesting its spirit. And then it goes on adding up, and then they can build up a big story against me. But the main thing is you have come to ask for something so great. You have to have a heart which is humble, steadfast, and also proud of itself. Because in this heart is the spirit which is going to be enshrined. Now what do I do about your realization? My heart is very pure, absolute purity. There's not even the slightest ripple of anything else but love for you. Even if I get angry, it is out of love. Even if I say something sometimes harshly, it is out of love, to keep you out of troubles. But in my heart there's nothing but pure love, pure love. And this pure love is the pure vidya, is the pure knowledge. It's the pure knowledge, it's pure vidya. The complete technique of purity it knows. How does the water purify you? Do you know the technique, what the water does to you? The complete technique of purity resides in the heart. And how do I give you realization? Is to put you in my heart, bathe you there nicely. Have you seen crocodiles? Crocodiles are very ferocious.
But when they hatch their eggs, they take all little crocodiles in their big mouth. And you should see the eyes of the crocodile. It is full of love and the children have. And the crocodile then puts the mouth inside the water and cleanses them like this. First thing I do is to give you birth in my heart and then cleanse you there in my heart. And then take you through my sahasrara. I give you your second birth. Many people ask that what happens to our karmas and this. I say I cleanse it. It has to be cleansed. So many people have asked one question so many times, that how is it that Kundalini is such a difficult thing and how is it you can do so well? I think there must be something special about me. Because I need not tell them who I am. If I say Adi Shakti, they think some sort of a woman who is about to Adi Shakti, it's a Shakti itself, power itself is horrified, and then on top of that is Adi Shakti. But this is the Adi Shakti of love, which is beyond human conception. Only by its power you can recognize it and understand it. How it cleanses you. That's how people get cured. They don't know how they get cured. Just with a photograph under your pillow. There's another actress in India who is getting cured. Very famous actress. With surgery. Just they can't understand and they cannot explain. But this is a pure knowledge of cleansing, which is built in that photograph, built in those vibrations. It knows everything, the whole technique is built inside. Once you have the vibrations, you don't have to learn any technique, it works out by itself. It is very subtle. It is complete Brahma Shakti. It's very powerful, very penetrating, very understanding. But it has all its knowledge built in itself. It's the Shuddha Vidya, it's the pure knowledge. When you say Nirmala Vidya, is also the same. It is immaculate. It cannot be compared with anything. The technique is so perfect that it never fails. It knows all the permutations and combinations. It knows how to work it out. One has to enter into the kingdom of God to see the working of all these techniques. That is why it was necessary to open the Sahasrara of people. Otherwise everything is Greek and Latin for people who listen to all these great prophets and to great avtaras. They thought they were talking through their hats. I mean, nowadays we talk through our hats only. Because Sahasrara is there, and through Sahasrara we hear and we talk. To break this Sahasrara was very important. Of course, you were also ready to receive it. The time had come, the mutual understanding was there, and it worked out. It's a tremendous thing. It has happened. It should work out in England. I should be here on this day, because as I have told you before, England is the heart of the universe. So we should see what's wrong with us. Very important for us to see as English people living in England what's wrong with us, with our heart. Because we are responsible for this great happening, because only through heart a political structure and as an individual.
Because if the English would clear the atmosphere of England, it would be very easy to click the Sahaja Yoga throughout the world. And that's why the responsibility of English is much more. One good thing I started after my visit to Australia, people have started donating land to us. Now we have got a plot of land in Borivali in Bombay, very near there, about 50 miles away from Bombay. We've got another plot of land of 7 acres which was donated to us. There is also possibility of our getting a bigger land of 25 acres, which some of you have seen along the river Neera. And also there is a possibility of getting another nice land of 7 acres in Pune. In Delhi they have offered us a very, very beautiful land along a lake and the beautiful surroundings of a forest, very much near the river Jamuna. So now my visit to Australia has materialized. But my stay in England must materialize the other thing, is the cleansing. First of all, let us all start from our individual hearts and then try to expand it. Every time what I find is this, that whatever you are supposed to do, you do the just opposite. Like liver, as I said, is Europe, and liver drinks the most of it. They produce the best wines. They are experts in the wines. The liver produces the wines. You see, this is the best part. Imagine distillery in your liver. What will happen? So the liver has become the distiller. It is very surprising. Now, this is the heart. Heart has to be large-hearted. One has to be large-hearted. So we have become small-hearted. A man with a heart is very courageous, very bold, very hardworking. Here we have lots of fears and problems, and poets like Lord Byron. Our idea of universality is so limited that we think we live somewhere away from the rest of the world and we are just here and we should not be touched by anybody else. This is our heart. Then the heart has to circulate all over the world and gather all the filth of the world and cleanse it. They have gathered the filth, all right, but cleansing can't be done. Circulation they have done all right. They have been up to China, they have been up to every place. I mean, every nook and corner they have reached, you see, with a little art. But when they have gathered all that with them, they don't know how to cleanse it. That they better do it. This is their job. So, this test you should put to all your problems here, and you'll be amazed that the heart needs cleansing, enlargement of the heart, greatness of the heart, the health of the heart, and the all-compassing forgiveness of the heart. And ego is the worst enemy of heart, is the worst enemy. If anything gives you heart attack, it is your ego. And we have egos of various types. All kinds of egos can be found here. All kinds, see? And you can find all kinds of wines. So we have to know also what kind of food
we require for this heart to be kept clean. First of all, we must develop a heart which has sweet feelings for others. Understanding for others. Generosity for others. It is not reading the novel that you do, but an understanding of a heart that loves, that cares for you. You may quarrel with someone, you may be jealous of someone, maybe that, but you love from the heart. You can never see that person being harmed by any chance. All the wealth of the world, all the ego of the world, you will deny to give your love. The love-giving capacity has to be increased and nourished by things that talk about generosity and greed. Like save the pound business is useless. Save the heart, we should start now. We have to save the heart, because it is you, the English, who are going to save the heart of the universe. So the Sahaja-yogis have to have very large-heartedness. Very clean heart. There should be no cunningness. No cunningness in the heart. While you know English have been the most cunning race. All over the world people know wow, if there's an Englishman, had it. Only somebody who can beat English is Indian. They know how to outbeat. There's a big competition. I don't know which one wins. But if it comes to Indians, they can outbeat it. Now the latest is the Guru system. From here the English went, and all the Western people went to invade all the developing countries. So the greatest of greatest, our India, has created such cunning people, absolutely cunningness, that they befooled you very nicely. All the English were nicely befooled. And all the Americans, and all the Australians, all of them put together, could not fight a few cunning people from India. So I should say, for the time being, they have an upper hand. Maybe the English today, with their clean heart, develop such a sharp edge to their intelligence that they can expose all these people and cleanse the minds of the people who have been fogged by the mesmerism of these cunning people. So one has to realize that every action has a reaction, but the reaction comes the way the reactor is. Like the Indians are cunning but sly. English are cunning but intelligent. So they do it in such an intelligent way. You see, they'll cut your throat and not even a single drop will fall out. They know all the laws and regulations, how to cut the throat of a person. But the Indians, they will not even cut your throat, and you will become mad. Just they know how to do it. They are even more dangerous and subtler. I mean, I don't know, they might have got first initiations from English, and now they are beating their gurus. It is like that, I believe. The cunning they have learned, there's no end to it. And for everything they have an argument and a solution. Whatever it is, you'll be happy to know that one of them, the Ravana, has got a paralytic attack now. And he's got a broken neck
They're lying in a hospital secretly. So that's one thing has already been done. Now, today is a day of really great celebration for us. Very great celebration. Because it celebrates the rebirth of the universe. It's nice to celebrate the great advent of great people and their birth dates and all that. Like we celebrate Christmas, we celebrate the birth date of Nanaka and all these people is great, no doubt. But this is the greatest where every human being is to be reborn. Such a great thing. It's a very great day and an event when all the human beings were promised to get their realization. Without that, we would never have known the Spirit. We would never have known God Almighty. We would never have known the love that is permeating all over. We would never have felt that love, that power that controls the whole universe. We would have been blind and blind and blind. So this is one of the greatest days that we have to celebrate with great joy and happiness, because it celebrates the emancipation, the evolution and the rebirth of the humanity. For the advents and all these great incarnations do not need any rebirth. They are permanently just the same. They are permanent fixtures. There is no change in them. Nothing. So what is there to celebrate their birthday? I don't understand. Every year they are just the same. Their age is just the same. They remain the same. What is a birthday? They never grow. They never mature. They are over-matured already. But it is a great thing that you all should jump into that great realm of divinity, that you should know about the all-pervading power, and that you should become aware of the flow of that power through you. Without this, everything is useless. Everything is darkness. Everything is confusion and relative. So let us all really today celebrate for all other Sahaja Yogis who have received realization all over the world. They are all putting their attention to you. And today they are all doing their pujas in their own places. We have to think of them, because all of you are one, connected with each other in love and in common bondage of your mother. May God bless you. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாளின் இந்த தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்திலேயே இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பை கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.